எப்படியாவது அவங்களுக்கு ஒரு லேண்டு பிடிக்குமா, பிடிச்ச உடனே எப்படியாவது அதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றத அவங்களுக்கு மனசை விட்டு மாறவே மாறாது. அதுல ஒரு பெரிய கற்பனை வளர்த்திருப்பாங்க, அதுல ஒரு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டுப்பாங்க. அதை அடைவதற்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. இந்த இந்த இடத்துல பாருங்க, இவன் ராஜா இவருடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போய் ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் உனக்கு என்ன பண்ணி தந்துடுறேன். அடுத்த நாள் காலையில ஆள் விட்டு அவனை அடிச்சு கொன்னுட்டு பத்திரத்துல சைன் போட்டு, போயா உனக்கு என்ன அந்த திராட்சை தோட்ட தானே வேணும், எழுதிட்டேன், உன் பேர்ல எழுதிருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த மனுஷனுடைய ரத்தத்தை இப்படி சிந்தின இல்ல, ஒரு நாள் உன்னுடைய ரத்தத்தை இதே தெருவில் இருக்கிற நாய்களும் ரத்தத்தை நக்கியும். அவளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த சாபம் பெரிய சாபமா மாறும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியங்கள் நமக்கு கிடைக்காதத, சில காரியங்கள் நமக்கு கர்த்தரே தர சிலதை மறுத்ததை அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சொல்லுங்க, அதை விட பெஸ்டான அது கிடைக்கணுன்றதற்காக நம்ம யாருமே குறுக்கு வழியை என்ன பண்ணக்கூடாது. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம். நீங்க என்ன காரியத்தை அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு பொண்ணுக்கான ஒரு பையனா இருக்கலாம், இல்லை ஒரு பொண்ணா இருக்கலாம், ஏதா ஒன்னா இருக்கலாம். வேண்டான்னு சொல்றாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, ஆகாதுன்னு சொல்றாங்களா? நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். என்ன மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு தரலேன்னு ஒன்ன சொல்லும் போது அதை விடுறதுக்குரிய மனசை நமக்கு ஆண்டவர், சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு கூட சொல்லுங்க, தராத ஒண்ண, அவங்க விருப்பப்பட்டு தராத ஒண்ண, நம்ம நேசித்தும் கிடைக்காத ஒண்ண, அதை கிடைச்சுத்தான் ஆவேன், வாங்கித்தான் ஆவேன், அதுக்கு என்ன வழிய வேணாலும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது?